யூரின் மைக்ரோ அல்புமின் அதாவது சிறுநீர் மூலமாக வெளியேறக்கூடிய மிக சிறிய அளவிலான புரோட்டீனையும் இந்த பரிசோதனை மூலமாக இப்படி தான் லேபில் கண்டுபிடிப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் என்பது ஒரு லெபார்ட்டரி சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புலங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூரின் மைக்ரோ அல்புமின் அப்படிங்கிற ஒரு பரிசோதனையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த யூரின் மைக்ரோ அல்புமின் பரிசோதனைனா என்ன, இந்த பரிசோதனை எப்படியெல்லாம் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ்ல எல்லாம் பண்ணலாம், இந்த பரிசோதனை யாருக்கெல்லாம் முக்கியமாக பண்ணுவாங்க, இதோட ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த யூரின் மைக்ரோ அல்புமின் பரிசோதனை அப்படிங்கும்போது சிறுநீர் மூலமாக புரதம் ஒரு சிறிய அளவில் வெளியேறினா கூட அதை துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய பரிசோதனை தான் இந்த யூரின் மைக்ரோ அல்புமின் என்கிற பரிசோதனை. பொதுவாக பார்த்தீங்கன்னா யூரின்ல நிறைய டெஸ்ட் எழுதுவாங்க. இப்போ புரோட்டீனை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா யூரின் ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு பரிசோதனை பண்ணுவாங்க. இந்த யூரின் ரொட்டீன் அப்படிங்கிற பரிசோதனைக்கு அண்டரில் அல்புமின் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் வரும். இந்த அல்புமின் என்கிற இந்த பரிசோதனையை தனியாக ஸ்பெசிஃபிக்காகவும் அல்புமின் பண்ணுவாங்க, இல்லைன்னா காமனாக யூரின் ரொட்டீன் அப்படிங்கிற பரிசோதனைக்கு அண்டர்லையும் பண்ணுவாங்க. இப்போ இந்த அல்புமின் என்கிற பரிசோதனையை பண்ணும்போது யூரின் மூலமாக எப்படி புரதம் வெளியேறுது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த யூரின் பரிசோதனை அல்புமின் என்கிற பரிசோதனை பண்ணும்போது இப்போ ரிப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா யூரின் வழியாக அல்புமின் வெளியேறலை அப்படின்னா நில்லுன்னும் ஆப்சென்ட்னும் ரிப்போர்ட் தந்திருப்பாங்க. யூரின் வழியாக புரதம் வெளியேறுது அப்படின்னா இதில் ஒரு கிரேடு கொடுப்பாங்க இந்த அல்புமின் டெஸ்ட்டுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைன் ரைஸு, ட்ரேஸு, 1+, 2+, 3+, 4+ அப்படிங்கிற கிரேடை கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபைன் ரைஸ் அப்படிங்கும்போது யூரின் மூலமாக ஒரு சிறியதாக ஒரு சின்ன அளவில் புரோட்டீன் வெளியேறுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ ட்ரேஸ் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட வெளியேறுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ 1+ அப்படின்னா கொஞ்சம் கூட புரோட்டீன் வெளியேறுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக 2+, 3+, 4+ அப்படிங்கும்போது இன்னும் சிவியராக யூரின் மூலமாக புரோட்டீன் வெளியேறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிக்சரில் நான் 4+ கிரேடுடைய யூரின் அல்புமினை நான் கொடுத்துருக்குறேன். இப்போ 4+ அளவுக்கு வெளியேறக்கூடிய ஒரு பேஷண்ட் நாங்கள் லேபில் பண்ணி எடுத்த ரிப்போர்ட்டு, அதை இந்த பிக்சரில் நான் காட்டியிருக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா 4+ அளவுக்கு இவங்களுக்கு யூரின் மூலமாக புரதம் வெளியேறுது அப்படிங்கிறது இதில் குறிப்பிடலாம். இது யூரின் அல்புமினுக்கான பரிசோதனை. இப்போ இதில் ஒரு கிரேடு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த யூரின் மைக்ரோ அல்புமின் அப்படிங்கும்போது ஒரு மைன்யூட்டாக சிறிய அளவில் வெளியேறினாலும் இதை துல்லியமாக கிரேடின் மூலமாக நமக்கு இதை அதாவது வேல்யூவின் அடிப்படையில் இந்த யூரின் மைக்ரோ அல்புமினை நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மிக யூரினில் புரோட்டீன் வெளியேறக்கூடாத ஒரு சப்ஸ்டன்ஸ், ஆனால் வெளியேறுது அப்படிங்கும்போது அல்புமின் பரிசோதனையில் கூட கொஞ்சம் அதிகமாக மேக்ரோ அல்புமினை தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ அல்புமின் யூரியாவில் பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக போகிற இந்த புரோட்டீனாக கூட பார்த்திங்கன்னா இந்த பரிசோதனை மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஒழுங்காக ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா யூரியா, கிரியாட்டின், யூரிக் ஆசிட்டு, கிரியாட்டின் கிளியரன்ஸு இப்படி பல பரிசோதனைகளை பண்ணுவாங்க. இந்த பரிசோதனைகளுடைய முடிவை வச்சு இப்போ யூரியா இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஒழுங்காக பண்ணுதா அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நமக்கு கணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்ப நிலையிலேயே கிட்னி ஃபங்க்ஷனை கணிக்கணும்னா இந்த யூரின் மைக்ரோ அல்புமினை பண்ணலாம். ஆரம்ப நிலையிலேயே கிட்னி டேமேஜாக கண்டுபிடிக்கணும்னா இந்த யூரின் மைக்ரோ அல்புமினை பண்ணலாம். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள இந்த மருத்துவ உலகத்தில் காணப்படுகிற ஒரு முக்கியமான டெஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த யூரியா, கிரியாட்டின் அதிகமாகும் போது இப்போ கிட்னி ஃபங்க்ஷன் ஒழுங்காக பண்ணலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. இப்போ யூரியா, கிரியாட்டின் வேல்யூ
வால்யூ அதிகமாகறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த பரிசோதனைய ஆரம்ப காலத்திலேயே பண்ணி வந்து கிட்னியோட ஃபங்ஷனை நமக்கு துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் இந்த பரிசோதனை மூலமாக. இப்போ குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டயபெட்டிக் கேஸ் அதாவது சுகர் அதிகமா இருக்கிற பேஷண்ட்ஸு, பிரஷர் உள்ள பேஷண்ட்ஸு, திரும்ப வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக லாங் டைமா மெடிசின் எடுக்கிறவங்க, இப்போ முக்கியமா வந்து இந்த பரிசோதனைய பண்ணலாம். ஏன்னா இந்த அதிகமா மெடிசின் எடுக்கும்போது, இப்ப வந்து கிட்னி வந்து ஃபங்ஷன் கம்மியாகும். குரானிக்கா அதிக வருஷங்களா மெடிசின் எடுக்கும்போது கிட்னி ஃபங்ஷன் கம்மியாகும். அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸு, ஒரு 1 இயர்க்கு ஒன்ஸு இந்த பரிசோதனைய பண்றது மிக மிக முக்கியமா காணப்படுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூரியா, கிரியாட்டின் என்கிற பரிசோதனைக்கு முன்னாடியே இந்த யூரின் மைக்ரோ ஆல்புமின் என்கிற பரிசோதனைய பண்ணுங்க அப்படின்னு வந்து இப்ப ரெஃபர் பண்றாங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி ஃபங்ஷன மிக துல்லியமா காட்டக்கூடிய பரிசோதனை தான் இந்த யூரின் மைக்ரோ ஆல்புமின் என்கிற பரிசோதனை. இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ தந்திருப்பாங்க. இந்த வேல்யூவின் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, யூரின்ல புரோட்டீன் போகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதன் மூலமா கிட்னி வந்து ஃபங்ஷன் பண்ணுதா? இல்ல கிட்னி டேமேஜ் ஆயிருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதையும் கூட கண்டுபிடிக்கலாம். இப்ப வந்து இந்த அ யூரின் மைக்ரோ ஆல்புமின் பரிசோதனைய எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். வாங்க இப்ப பார்க்கலாம். யூரின் மைக்ரோ ஆல்புமின் பரிசோதனையோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரின் வழி வெளியேறக்கூடிய ஒரு ஸ்மால் எமௌண்டான புரோட்டீனையும் கண்டுபிடிக்கிறது தான் இதோட நோக்கம். இதன் மூலமா ஆரம்ப நிலையிலேயே வந்து கிட்னி டேமேஜை மிகவும் எளிதாக கண்டுபிடிக்கலாம். அதுதான் இந்த பரிசோதனையோட மிக முக்கியமான நோக்கமா இருக்குது. அடுத்ததா மெத்தட்ஸு. இதில் வந்து இம்யூனோ டர்பிடிமெட்ரிக் மெத்தட், லேட்டெக்ஸ் அக்ளூட்னேஷன் மெத்தட், எலைசா மெத்தட், இம்யூனோ ஆசை மெத்தட், இப்படி வந்து பல மெத்தட்ஸில் இந்த டெஸ்ட்டை பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து இதில் காட்ட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனோ ஆசையில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த யூரின் மைக்ரோ ஆல்புமின் பரிசோதனையோட வேலை செய்ய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இம்யூனோ அசே மெத்தட் இல்லைனா கேட்ரிட்ஜ் மெத்தட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த கேட்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஹியூமன் அல்புமின் ஆன்டிபாடிஸ் வந்து கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் வந்து நம்ம யூரினை விடும்போது இந்த யூரினில் இருக்கக்கூடிய அல்புமின் வந்து அந்த ஹியூமன் அல்புமின் ஆன்டிபாடிஸுக்கு கூட ரியாக்ட் ஆகுது. இது வந்து யூஸ்வலி ஃப்ளோரசன்ஸ் அடிப்படையில் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். இதில் வந்து ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு வந்து இந்த மிஷன் ரீட் பண்ணி எவ்வளோ வேல்யூவில் யூரின் வழி போகிற அல்புமின் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா mg/லிட்டர் என்கிற யூனிட்ஸின் அடிப்படையில் வந்து நமக்கு ரிசல்ட்டை தருது. இதுதான் இதோட வேலை செய்யும் முறையாக காணப்படுது. அடுத்ததாக ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா, இந்த யூரின் மைக்ரோ ஆல்புமின் பண்ணுறதுக்கான சாம்பிளை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம், இது வந்து ஸ்பாட் யூரினாக இருக்கலாம், இல்லை 24 ஹவர்ஸ் யூரினாக இருக்கலாம். சாம்பிளை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து 75 மைக்ரோ லிட்டர் ஆஃப் சாம்பிளை வந்து எடுத்து நம்ம இந்த கேட்ரிட்ஜில் வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த கேட்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரசன்ட் இம்யூனோ அசேக்கான கேட்ரிட்ஜு. இந்த கேட்ரிட்ஜில் வந்து அப்ளை பண்ணி இந்த கேட்ரிட்ஜை வந்து இந்த மிஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்சர்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறமா இந்த மிஷன் ரீட் பண்ணி நமக்கு எவ்வளோ வேல்யூங்கிறத ரிப்போர்ட் பண்ணோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இந்த யூரின் மைக்ரோ ஆல்புமினோட ரிசல்ட் இதில் பார்த்தீங்கன்னா 13.2 mg/லிட்டர் என்கிற யூனிட்டில் இருக்குது. இது வந்து ஒரு நார்மல் ரிப்போர்ட்டு. பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ரேஞ்ச். இந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நார்மல் வேல்யூ அப் டு 20 mg/லிட்டர் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வந்து 20 mg/லிட்டர் வரைக்கும் இருக்கலாம். இதுக்கு மேலே வந்து வேல்யூ இருந்துச்சுன்னா அப்நார்மல் ரிப்போர்ட்டாக கருதப்படும். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா 13.2 என்கிறதா ரிப்போர்ட்டு. இது வந்து நார்மல் ரிப்போர்ட் என்கிறத குறிக்கும். இப்போ இதன் மூலமாக இந்த கிட்னி வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த எபோவ் த நார்மல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஆரம்ப நிலையில் உள்ள கிட்னி டேமேஜோட அறிகுறிகள் தென்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பாய்.